அட, இப்படி ஒரு மனுஷரா இந்த காலத்துல, அதுவும் தங்கம் விற்கிற விலையில தங்கத்தை பரிசா கொடுக்கிற மனுஷன் அப்படின்னு தனது வாடிக்கையாளர்களான புதுமண ஜோடிகளை ஆச்சரியத்திலும் அதிர்ச்சியிலும் ஆழ்ந்த கண்ணீர் வடிக்க செஞ்சிருக்காரு ஒரு மனுஷர். தனது வாடிக்கையாளர்களான புதுமண ஜோடிகளுக்கு 1 கிராம் தங்கத்தை பரிசு பொருளா அன்பளிப்பா அதிகாலையில அவங்க வீட்டுக்கு தேடி போய் வழங்கி இருக்காரு. அது மட்டும் இல்லாம அந்த வீட்டுல உள்ள பெரியவங்களுக்கு பொன்னாடை அணிவிச்சு இனிப்புகள் வழங்கி, அதோட பிரபலமான ஒரு நாளிதழோட ஓராண்டுக்கான சந்தாவும் அந்த நாளிதழ் வழங்கும் ஓராண்டுக்கான இன்சூரன்ஸ் திட்டத்தையும் அந்த குடும்பத்துக்கு வழங்கி அவங்கள ஆழ்ந்த கண்ணீரால திக்குமுக்காட செஞ்சிருக்காரு. யார் மனுஷரு, ஏன் இப்படி செஞ்சாருன்னு கேக்குறீங்களா? அவர் தாங்க நம்ம சென்னையில மேற்கு மாம்பலத்துல எஸ்டே கேட்டரிங் சர்வீஸ் நடத்தும் நித்யானந்தம் சாரு என்பவர் தாங்க அவரு. சென்னையில திருமணம் முதல் சிறிய விழாக்கள் வரை அனைத்து விதமான சுபகாரியங்களுக்கும் தனது விருந்தினர்களின் நாவில் நினைத்து நின்று பாராட்டி பேச வைக்கும் தரமான சுவையான அற்புதமான சமையலை செஞ்சு அசத்தி அன்புடன் பரிமாறும் எஸ்டே கேட்டரிங் சர்வீஸோட ஓனர் திரு நித்யானந்த சார் தாங்க. ஜூலை 19ஆம் தேதி 2026 இன்று தனது வாடிக்கையாளர்கள் 4 பேரும் வீட்டுக்கு போய் ஆளுக்கு 1 கிராம் தங்கத்தை பரிசா கொடுத்து, அதோட வீட்டில் உள்ள பெரியவங்களுக்கு பொன்னாடை போத்தி, மேலும் இனிப்புகள் வழங்கி, அதோட பிரபலமான ஒரு நாளிதழோட ஓராண்டுக்கான சந்தாவையும் அந்த நாளிதழ் வழங்கும் குடும்ப இன்சூரன்ஸையும் வழங்கி அப்படி எல்லோரையும் மகிழ்ச்சியடைய செஞ்சிருக்காருங்க. கல்யாணத்துக்கு கேட்ரிங் வந்து எங்கேயோ நம்ம கேட்டோம். கடைசியில் அண்ணன்கிட்ட தான் கேட்ரிங் புக் பண்ணேன் நான். எனக்கு எப்படி ஒரு தெரிய வந்ததுன்னா, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஃப்ரெண்டு அவங்களோட பர்த்டே இதில் அவரோட அப்போ அண்ணன் வந்து சொந்தமாக இது வச்சுருந்தாரு, மண்டபம் வச்சுருந்தாரு. அதில் தான் நான் வந்து சாப்பிட்டேன். எனக்கு அப்போ சாப்பிட்ட சாப்பாடு திடீர்னு ஞாபகம் வந்துச்சு. நல்லா இருந்துச்சு நம்ம சாப்பிட்டது. ஏன்னா அப்போ வந்து நாங்கள் எல்லாருமே சாப்பிடும்போது எங்கள் சார் முதற்கொண்டு, எங்கள் சார் வந்து பிராமின், அவரே வந்து சொன்னார், இது மாதிரி சாப்பாடு வந்து அருமையாக இருக்குமா. சரி, எனக்கு இந்த பொண்ணு ஸ்ட்ரைக் பண்ணிச்சு. அவர்கிட்ட ஃபோன் பண்ணி ஒரு நம்பர் கேட்டேன். அப்போ அண்ணன் என்ன பண்ணார், அவர் இப்போ மண்டபம் விட்டாரா, கேட்ரிங் பண்ணுறாதா என்ன தெரியல, நீ வந்து ஃபோன் பண்ணி கேளு அப்படின்னு. சரி, நான் ஃபோன் பண்ணி கேட்டேன். எஜ்ஜே கேட்ரிங்னா நான் வெஸ்ட்மாம்பலம், அண்ணனும் வெஸ்ட்மாம்பலம், அந்த என்ன வீடு வந்து வெஸ்ட்மாம்பலம். அப்போ யோசித்தேன், அண்ணன் வந்து வெஸ்ட்மாம்பலத்தில் இருக்காரு, எப்படியும் ஐயர் கேட்ரிங் தான் இருக்கும், கண்டிப்பாக ஜாஸ்தி தான் இருக்கும் அப்படிங்கிற மைண்ட் தான் நான் போனேன். அப்ரோச் பண்ணார், எல்லாமே நல்லா இது பண்ணார். சொல்லிவிட்டு ரேட்டு நான் சொல்லுங்கண்ணா, ரேட் நான் பார்த்து பண்ணிக்கிறேன் பண்ணார். அப்புறம் அவர் ரேட் அனுப்பிச்சி விட்டார். எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு. ரேட் ரொம்ப ரொம்ப கம்மியாக பண்ணார். நாங்கள் வந்து மெனு எப்படி கொடுத்துருந்தோம்னா, காலைல 200 சாப்பாடு சொல்லியிருந்தோம், டிஃபனு, மதியானத்துக்கு லஞ்ச் சொல்லியிருந்தோம், நைட்டுக்கு வந்து 600 சாப்பாடு சொல்லியிருந்தோம். ஃபுல்லாக மெனு எல்லாமே நான் சொல்லியிருந்தேன், எல்லா மெனுமே நான் சொல்லியிருந்தேன். ஆனால் வந்துட்டு 700 பேர் வந்துருந்தாங்க சாப்பாடு. ஏன்னா அன்றைக்கி சண்டேனால 700 பேர் வந்தாங்க. வந்தவங்க எல்லாருமே வந்து சாப்பாடு வந்து திருப்தியாக இருக்குது, எந்த முறையும் இல்லை சாப்பாடு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு. காலையில் டிஃபன் சாப்பிடும்போது எல்லாருக்கும் சாப்பாடு வந்து அருமையாக இருக்கும். கேட்ரிங்கில் வந்து யாருமே வந்து ஓனர் வந்து நான் கேட்ரிங் இனிமே ஒர்க் பண்ணி நான் யாருமே பார்த்து சமையலர் அண்ணன் வந்து எல்லாத்துக்கும் பக்கத்து பார்த்து நல்லபடியாக பண்ணியிருக்காரு. மெனு வந்து எல்லாரும் மெனு போடுறாங்க. அந்த மாலை முந்திரி அந்த ரோஸ்ட் எல்லாமே போட்டுருக்காரு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அது இல்லாமல் தினகரன் ஷாப், அது இல்லாமல் தினமும் நான் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணியிருக்கேன். அப்புறம் இன்சூரன்ஸ் வந்து அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து இப்போ திடீர்னு வந்து கோல்ட் பேன் அவங்களோட வாடிக்கையாளர் ரொம்ப சந்தோஷமாக ஃபஸ்ட்டு நாங்கள் மண்டபம் புக் பண்ணுறதுக்காக தான் ஃபஸ்ட்டு போயிருக்கோம். எங்கள் கேட்ரிங் பற்றி சுத்தமாக ஐடியாவே
கிடையாது. ஸோ அங்கே போயிட்டு பிறகு அவங்ககிட்டயே ஒரு சஜஷன் கேட்டுருவோம், எங்கே கேட்ரிங் கொடுத்தா நல்லா இருக்கு. ஏன்னா இது வந்து எங்கள் வீட்டில் வர ஃபர்ஸ்ட் மேரேஜ். ஸோ எல்லாரும் வந்து நல்லா சாப்பிடணும், சாப்பாடு தான் மெயின் எங்களுக்கு. ஸோ அதனால அது போய் கேட்கலாம்னு சொல்லிட்டு அவங்க கேட்கும்போது அங்கே இருக்கிறவங்களே வந்து எஸ்ஜே கேட்ரிங் வந்து ரொம்ப நல்லா பண்ணுவாங்க, உங்களுக்கு ஏற்ற பட்ஜெட்லேயே கம்மி பட்ஜெட்லேயே நிறைய ஐட்டம் போட்டு உங்களுக்கு நல்லா பண்ணி தருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. எங்களுக்கு இந்த கேட்ரிங் பற்றி சுத்தமாக ஐடியாவே கிடையாது. சரி ஒரு சான்ஸ் நம்ம கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோம். நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண பட்ஜெட்டை விடவுமே அவங்க கம்மியாக எங்களுக்கு வந்து நல்லா பண்ணி கொடுத்தாங்க. வந்த எல்லாருமே வந்து சொன்னாங்க ஃபுட்டு நல்லா இருந்துச்சு, நைட் ஈவெண்ட்லையும் சரி மார்னிங் மேரேஜும் சரி ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப டேஸ்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எங்ககிட்ட கான்டாக்ட் கூட வாங்கிட்டு போயிருந்தாங்க. ரொம்ப தேங்க்ஸ்னா, ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு எங்களுக்கு. எங்களோட ஃபர்ஸ்ட் மேரேஜ் ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்துருந்தாங்க. ரொம்ப நன்றி. நான் ஃபஸ்ட்டு அந்த கேட்ரிங் கொடுக்கும்போது நாங்கள் இவங்களை கிஃப்ட் ஏதாவது கொடுப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ சடனாக வந்து ஐயா வந்து கிஃப்ட்டு ப்ளஸ் வந்து 1 கிராம் காயின்லாம் கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு ஆர்டர் கொடுக்கும்போது கூட அவர் இதை பற்றிலாம் எதுவுமே சொல்லவே இல்லை. அவர் நாங்கள் நல்லா பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு மட்டும் தான் சொன்னாங்க. இப்போ சடனாக நேற்று வந்துட்டு நாங்கள் உங்களுக்கு இதெல்லாம் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது எங்களுக்கே ரொம்ப ஷாக் ஆகுது. இது எங்களுக்கு புதுசாக இருக்குது, யாருமே அந்த மாதிரி பண்ணதில்லை. ப்ளஸ் சார் வந்து ரொம்ப கம்மி பட்ஜெட்லேயும் பண்ணி ப்ளஸ் அந்த காயின் வேறு கொடுத்தது வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது எங்களுக்கு. எங்கள் பொண்ணு ரொம்ப நன்றி. ஒய்ஃப் நிவேதா இருக்குங்க. என் வெட்டிங்காக கேட்டிங் போனேன். என் ஃப்ரெண்டு மேரேஜ் போனேன், அவர் கேட்டிங் செஞ்சாங்க, சூப்பராக இருந்தது. சாப்பிட்டேன். ஈவினிங்லாம் வந்து மார்னிங் சூப்பராக இருந்தது. அப்புறம் கேட்டிங் யார் செஞ்சுன்னு கேட்டதுக்கு எஸ்ஜே கேட்ரிங் சொன்னாங்க, எஸ்டி கேட்ரிங்னு. அப்புறம் சார் நித்யானந்தன் சார் அப்போ மீட் பண்ணோம். மீட் பண்ணிவிட்டு அவர் பேசணும், நல்ல பேக்கேஜில் கொடுத்தாரு. நான் என் பட்ஜெட் சொன்னேன், இவ்வளோ தான் பண்ணணுன்ட்டு. அவரும் அதுக்கேற்ற மாதிரி நல்லா பட்ஜெட் பண்ணிவிட்டு சூப்பராகவும் பண்ணி கொடுத்தாரு. அவர் எல்லாமே எங்கள் ஃபேமிலி எல்லாருமே சூப்பராக சொன்னாங்க. என் ஒய்ஃபோட வீட்டு ஃபேமிலியும் சூப்பராக சொன்னாங்க. ரீசெண்டாக ஜூன் 20 தான் மேரேஜ் ஆச்சு. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா கேட்ரிங் வந்து சார் தான் பண்ணியிருக்காரு. சார் வந்து அங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணலை இந்த மாதிரி ஒரு சாப்பாடு இருக்கும். ஏன்னா நாங்கள் இப்போ ஒரு கல்யாண லவ் மேரேஜ் நாங்கள் அதை லவ் மேரேஜ் தான் பண்ணுவோம். ஸோ சாப்பாடு மட்டும் நல்லா கொடுக்கணும், எல்லோரும் வயிறார வாழ்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சோம். அதே மாதிரி எங்களுக்கு சாப்பாடு அன்எக்ஸ்பெக்டடாக எதுவுமே வந்து கரெக்டான பேக்கேஜில் எங்களோட பட்ஜெட் ஏற்ற மாதிரி சார் பண்ணி கொடுத்துருந்தாரு. அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் சர்ப்ரைஸாக எங்களுக்கே தெரியாது, இன்னைக்கு இவங்க மீட் பண்ணோம் சொல்லிட்டு எங்களுக்கு காயின் ஸ்வீட்டோட எங்களுக்கு கொடுத்துருந்தாரு. ரொம்ப சாருக்கு ரொம்ப நன்றி. இது மாதிரி நிறைய ஃபங்க்ஷனுக்கு சார் நாங்கள் கண்டிப்பாக எங்களோட எல்லா ஃபங்க்ஷனுக்கும் கண்டிப்பாக அவர் தான் நாங்கள் புக் பண்ணுவோம். சாருக்கு ரொம்ப என் ஒய்ஃப் பேர் கோமதி. எனக்கு மார்ச் 5 கல்யாணம் ஆயிடுச்சு. சார் தான் கேட்டரிங் பண்ணார், செம்மையாக பண்ணார். வீட்டில் இவங்க சைட்லேருந்து நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, என் சைட்லேருந்து நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. வந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. சார் சூப்பராக பண்ணார். பிஸ்லரி வாட்டர்லேருந்து ஒரு லக்ஸுரி மேரேஜ் எப்படின்னா இருக்கும் அந்த மாதிரி சூப்பராக பண்ணார். அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவுக்கு வந்து இன்சூரன்ஸ் கொடுத்தாருனாரு, அதுவும் நல்லா இருந்துச்சு. சர்ப்ரைஸாக ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுத்தாரு, கோல்டு ஃபேனு. அப்புறம் ஸ்வீட்லாம் வச்சு ஒரு டைக்கில் வச்சு கொடுத்தாரு. அதுவும் ரொம்ப சந்தோஷமாக சரி, இது எதிர்பார்க்கல. எங்கள் ஒய்ஃபும் சந்தோஷம், எனக்கும் சந்தோஷம். எனக்கு ரொம்ப நன்றி. சென்னை மேற்கு மாம்பலம் முருகேச நாட்டார் முனியம்மாள் அறக்கட்டளையுடைய நிறுவன தலைவர், மனிதநேயமிக்க மனிதாபிமானம் மிக்க கருணை உள்ளம் கொண்ட கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரர், 63 நாயன்மார்கள் 11 ஆழ்வார்கள் அருளி சென்ற காட்டி சென்ற அதே ஆன்மீக பாதையில் சிறிதளவும் தளம் தவறாமல் ஆன்மீக உணர்வுடன், இன்னும் சொல்ல போனால் இல்லறத்தில் இருந்து கொண்டு ஒரு ஆன்மீக துறவியை போல பூஜை புனஸ்காரங்களை செய்து கொண்டு ஆன்மீக சிந்தனையுடன் தெய்வ பக்தியுடன் பக்தி சிரத்தையுடன் வாழ்ந்து மறைந்த மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எனக்கு மாமாமுறை வேண்டும்
மரியாதைக்குரிய காஞ்சிபுரம் கபாலி நாட்டார் அவர்கள் மறைந்த 3ஆம் ஆண்டு நினைவு தினத்தை கொண்டாடும் விதமாக இன்றைக்கு என்னுடைய கேட்டரிங் சார்பில் எனக்கு ஆர்டர் கொடுத்த 4 திருமண தம்பதிகளுக்கு நேரடியாக சென்று அவர்களது வீட்டுகளிலே அவர்களுக்கு அன்பு பரிசை கொடுத்துவிட்டு ஒரு மனநிறைவுடன் தற்பொழுது அதை ஒரு அறிவிப்பாக இங்கே நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். பொதுவாகவே இந்த 3 என்று சொன்னால் நம்முடைய எண்களில் கூட 1, 2, 3, 4 என்று லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான எண்கள் சென்று கொண்டே இருக்கிறது. இந்த 3 என்பது எப்பொழுதுமே ஒரு தனி சிறப்பான எண். அதற்கு உதாரணம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் முத்தமிழே கூட சொல்லலாம். கண்ணி தமிழே காவியமே காண்பதெல்லாம் முன்வடிவே பின்னி கிடக்கும் நினைவுகளிலும் புகுந்து நிற்கும் செந்தமிழே என்ன சிதறல் யாவிலுமே ஏற்றம் பெற்ற நற்றமிழே என்றும் மறவாது ஒன்புகளை எடுத்துச் சொல்வோம் நாவினரே. அத்தகைய அளவிற்கு ஒவ்வொரு தமிழனுடைய சிந்தையிலும் நெஞ்சிலும் நீங்காத இடத்தை பிடித்துவிட்ட ஒவ்வொரு தமிழனுடைய நாவிலும் சலங்கை கட்டி நடனமாடக்கூடிய தமிழனுக்கு ஒவ்வொரு தமிழனும் தன்னுடைய நாவின் வாயிலாக தமிழை போற்ற வேண்டும், தமிழை பாராட்ட வேண்டும், தமிழனுக்கு சிறப்பு செய்ய வேண்டும் என்று நினைப்பதற்கு முக்கிய காரணம் தமிழ் மூத்த மொழியாக இருப்பது மட்டுமல்ல, செம்மொழி அந்தஸ்து கிடைத்தது மட்டுமல்ல, தமிழ் இளமை குன்றாத மொழியாக இருப்பது மட்டுமல்ல, அது 3 பிரிவுகளாக இயல் இசை நாடகம் என்ற 3 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருப்பதும் ஒரு முக்கிய காரணமாக நான் சொல்வேன். அதே போல நாம் திருக்குறளை எடுத்துக்கொண்டாலும் கூட திருக்குறள் சாதி மதம் இனம் மொழி மதம் அனைத்தையும் கடந்து அனைத்து தரப்பினராலும் அனைத்து மதத்தினராலும் உலக பொதுமுறையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து அம்சங்களையும் நல்ல அம்சங்களையும் தெல்ல தெளிவாக எடுத்துச் சொல்கிறது. அப்படிப்பட்ட திருக்குறளும் கூட அறம்பொருள் இன்பம் அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் என்ற 3 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு எழுதப்பட்டதால் இன்று வரை அதை நீடித்து நிற்பதற்கு முக்கிய காரணமாக இருக்கிறது. அதே போல முக்கணி, நாம் எத்தனையோ கனி இருந்தாலும் கூட நம்முடைய தமிழகத்தை பொறுத்தவரையில் மா பலா வாழை அன்றைக்கும் இன்றைக்கும் அதுக்கு தமிழர்கள் முக்கியத்துவம் கொடுத்துதான் வருகிறார்கள். ஆனால் இன்றைக்கு தெரிந்தோ தெரியாமலோ பல நிகழ்ச்சிகளில் ஃப்ரூட் சாலட் என்ற பேரில் இந்த திருமண விழாக்கள்லாம் பார்க்கின்ற பொழுது இந்த 3 முக்கணிகள் தவிர்க்கப்பட்டு ஆப்பிள், கொய்யா, பூசணி, பப்பாளி, தர்பூஸ் போன்ற பழங்கள், அன்னாசி போன்ற பழங்கள் வைக்கப்படுகின்ற தவிர அந்த முக்கணி மறந்து விட்டார்கள். ஆனால் என்னுடைய கேட்டரிங் சார்பில் எஸ்ஐ கேட்டரிங் சார்பில் முடிந்தவரையில் பழையதை புகுத்துகின்ற வகையில் அதை நான் கூடுமான வரையில் நடைமுறை செய்து வருகிறேன். ஆகவே 3 என்பதற்காக இந்த விஷயங்கள் எல்லாம் சொன்னேன். அதே போல இன்றைக்கு 3ஆம் ஆண்டு நினைவு தினத்தை கொண்டாடுகின்ற விதமாக 3 நற்செயல்களை செய்திருக்கிறேன். என்ன செய்தேன் என்று சொன்னால், என்னிடத்திலே ஆர்டர் கொடுத்த இந்த தம்பதியுடைய வீட்டுக்கு நேரடியாக சென்று 1 கிராம் தங்க காசை கொடுத்தேன். அதோடு மட்டுமல்லாமல் அவர்களுடைய பெற்றோர்களை கௌரவிக்கின்ற வகையில் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தி அவர்களுக்கு மகிழ்ச்சி ஊட்டி ஒரு நினைவு பரிசையும் அவர்களுக்கு கொடுத்தேன். அத்துடன் மட்டுமல்லாமல் தினமலர் ஆண்டு சந்தா 2500 ரூபாயை செலுத்தி அது 5 லட்சம் ரூபாய் காப்பீட்டுடன் கிடைக்கும். ஆக அந்த 3 நல்ல விஷயங்களை அவரிடத்தில் செய்துவிட்டு அவர்கிட்ட கொடுத்துவிட்டு இதனால் அவர்களும் ஒரு வகையில் மனநிறைவு அடைந்தார்கள். அவர்கள் 1 பங்கு மனநிறைவு அடைந்தார்கள் சொன்னால் நான் 2-3 பங்கு கூடுதலான மனநிறைவு அடைந்திருக்கிறேன். மிகவும் மகிழ்ச்சியான மனநிலையில் இருந்து கொண்டிருக்கிறேன். சரி, இதை நான் ஏன் இன்றைக்கு செய்ய வேண்டும்? எல்லா விஷயத்துக்கும் நிச்சயமாக ஒரு காரண காரியம். இந்த காரண காரியத்தை இதை சினிமாவில் பிளாஷ்பேக் என்று சொல்வார்கள். நான் இப்பொழுது பின்னோக்கி சற்றே 2012ஆம் ஆண்டுக்கு செல்லுகிறேன். இன்றைக்கு மறைந்த கபாலி நாட்டார் அவருடைய 3ஆவது தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அவர் உயிரோடு இருக்கின்ற பொழுது 2012ஆம் ஆண்டு எனக்கு நெருக்கமான உறவுதான் என்று சொன்னாலும் கூட அவர் அடிக்கடி வந்து செல்வதில்லை. ஆனால் அதை புதுப்பிக்கின்ற வகையில் 2012ஆம் ஆண்டு எனது வீட்டிற்கு வருகிறார். தன்னுடைய உறவினருக்கு திருமணம் என்று சொல்லிக்கொண்டு ஒரு பத்திரிகை கொண்டு வருகிறார். நாம் கூட ஒரு விருந்தினை சந்திக்க செல்கிறோம் என்று சொன்னால், முக்கிய பிரமுகரை சந்திக்கிறோம் என்று சொன்னால் பத்திரிகை கொடுக்கின்ற பொழுது இனிப்பை கொடுப்போம், பழத்தை கொடுப்போம், கொடுத்து விட்டு சேர்த்து பத்திரிகை கொடுப்போம். இது வாடிக்கையான இயல்பான ஒரு விஷயம். ஆனால் அன்றைய தினத்திலே அவர் பத்திரிகை கொடுக்கின்ற பொழுது இனிப்பை கொடுத்தார், பழங்களை கொடுத்தார், அத்துடன் சேர்த்து புத்தாடைகளையும் புதிதாக வாங்கப்பட்ட உயர்ந்த ரக புத்தாடைகளையும் எனக்கும் எனது மனைவிக்கும் எனது குழந்தைக்குமாக 3 பேருக்கு புத்தாடையும் கொடுத்து விட்டு கூடுதலாக நான் எதிரே பார்க்காத வகையில் 2 லட்சம் ரூபாய்க்கான காசோலையும் கொடுத்தார். அவர் உயர்ந்த நிலையில் இருக்கிறார், பணபலம் படைத்தவராக இருக்கிறார். ஒரு வார்த்தை சொன்னார்கள், உன்னை பற்றி நான் கேள்விப்பட்டேன், பொருளாதாரத்தில் நீ சிரமப்படுகிறாய் என்று நான் கேள்விவிட்டேன், சந்தர்ப்பம் கிடைக்கின்ற பொழுது நீ காஞ்சிபுரத்துக்கு வந்துவிட்டு செல் என்று சொன்னார்கள். அதை ஏற்றுக்கொண்டு அவர் அழைத்த அந்த திருமண விழாவுக்கும் நான் சென்று விட்டு வந்தேன். அதன் பிறகு இன்றைக்கு காஞ்சிபுரத்தில் உள்ள காமாட்சி அம்மன் கோயில், அதாவது காமாட்சி அம்மன் சன்னதி தெரு, அந்த கோயிலுக்கு அருகிலேயே ஒரு வீட்டை, அவர் பழைய வீட்டை வாங்கி அதை புதுப்பிப்பதற்காக புதுப்பித்து அதன் பிறகு புதுமனை புகு விழாவிற்காக என்னை அழைத்தார்கள். அந்த விழாவிற்கு நான் சென்றிருந்தேன்.
சென்றிருந்த பொழுது என்னிடத்திலே ஒரு முக்கிய பொறுப்பை கொடுத்தார்கள். அது தினமணி நாளிதழில் திருப்பாவை பாசுரங்கள், மார்கழி மாதத்தில் திருப்பாவை, திரும்பாவை போன்ற பாசுரங்கள்லாம் அனைத்து பத்திரிகைகளிலும் வரும். அவர் தினமணி வாசகராக இருந்த காரணத்தால் அந்த தினமணியில் வந்த அந்த பாசுரங்களை எல்லாம் தொகுத்து அதை கத்திரிக்கோளால் கத்தரித்து வைத்து அந்த தொகுப்பை இடத்திலே கொடுத்து இதை புத்தகமாக வெளியிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அவருடைய வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு நான் ஏற்கனவே அந்த புத்தகத்தை போட்ட அனுபவம் எனக்கு இருக்கிறது. நான் என்னுடைய பெயரிலே முத்தமிழ் பதிப்பகம் என்ற ஒன்றை வைத்திருக்கிறேன். சின்னஞ்சிறு சப்தம் என்கின்ற ஒரு புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறேன். அது தமிழக அரசின் பொது நூலகத்துறையாலும் வாங்கப்பட்டிருக்கிறது. அதே போல அன்புக்கு ஒரு அன்னை தெரசா என்கின்ற போட்டியை நடத்தி கவிஞர்களிடத்திலிருந்து கவிதைகளை எல்லாம் பெற்று அதையும் ஒரு புத்தகமாக வெளியிட்டிருக்கிறேன். ஏற்கனவே அந்த அனுபவம் இடத்துல இருக்கின்ற காரணத்தால் அவர் கொடுத்த அந்த தொகுப்பை எல்லாம் வைத்துக் கொண்டு நேரடியாக தினமணி ஆசிரியர் வைத்தியநாதன் அவரிடத்தில் சென்று இந்த விஷயத்தை சொல்லி நான் புத்தகமாக வெளியிட இருக்கிறேன். உங்கள் பத்திரிகையில் வெளியிட்டிருக்கிற காரணத்தால் நீங்கள் இதற்கு ஒரு நல்ல வாழ்த்துறை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன். அவரும் உடனே மனமகிழ்ச்சியுடன் வாழ்த்துறை வழங்கினார். அதன் பிறகு இவர் சென்னையில் உள்ள ராமகிருஷ்ண மடத்துக்கு அடிக்கடி செல்லக்கூடியவர், காஞ்சிபுரம் கபாலி நாட்டார் அவர்கள். எனவே அவரை திருப்திப்படுத்தும் விதமாக சென்னையில் உள்ள ராமகிருஷ்ண மடத்திற்கு சென்று அந்த மடத்துடைய தலைவராக இருக்கக்கூடிய கௌதமானந்தா சுவாமி அவரிடத்தில் சொல்லி அவரிடத்திலே ஒரு வாழ்த்துறை பெற்று அதன் பிறகு மதுரையிலே உள்ள ராமகிருஷ்ண மடம், அங்கும் ஒரு அடிக்கடி செல்லக்கூடியவர், அந்த மடத்துடைய தலைவர் அவரிடத்திலும் ஒரு வாழ்த்துறை பெற்று இங்கு வர்த்தக ரீதியிலே மிக பிரபலமாக பேசப்படக்கூடிய நல்லி குப்புசாமி செட்டியார் அவரிடத்தில் ஒரு வாழ்த்துறை. அதே போல காஞ்சிபுரத்திலே SSK பள்ளி, அது பிரபலமான பள்ளி, 3000 மாணவர்கள் படிக்கின்றார்கள். அந்த பள்ளியுடைய தாளாளராக இருக்கக்கூடிய CV ராமன் அவரிடத்தில் ஒரு வாழ்த்துறை. மற்றும் இந்த சங்கரமடத்திலே ராமாயணம் சீனிவாசன், நல்ல கவிஞர், அவர் நல்ல குறிப்பிடுத்துவார், நல்ல பிரசங்கங்கள் சூப்பராக நல்ல முறையில் செய்யக்கூடியவர், அவரிடத்தில் ஒரு வாழ்த்துறை. அவருடைய நண்பர், இவருடைய நண்பராக அவர் இருக்கக்கூடியவர். ஆகவே காஞ்சிபுரத்தில் இருக்கின்ற காரணத்தால் இவரிடத்திலாம் ஒரு வாழ்த்துறை பெற்று டிசம்பர் 14ஆம் தேதி அதற்கான வெளியீட்டு விழாவை தீர்மானித்து SSK பள்ளியிலே நடத்த இருக்கின்றோம். ஆனால் அன்றைய தேதியிலே இவர் நோய்வாய்ப்பட்டு பிழைக்கவே மாட்டார், இனி அவர் திரும்பி வருவதற்கு வாய்ப்பே இல்லை என்கின்ற சூழலை மயாட் மருத்துவமனையில் இருந்து செய்கிறது. அந்த நிகழ்ச்சியிலும் கூட அவரால் கலந்து கொள்ள இயலவில்லை. அந்த நிகழ்ச்சியில எம்பார் சாமிகள், அவர் கடவுளுக்கு நிகரானவர், அவர் ஸ்ரீபெரும்புத்தூர் இருந்து அவர் இந்த நிகழ்ச்சியுடைய தலைமை கலந்து கொண்டு அந்த நிகழ்ச்சியில சொற்பொழிவாளர்களாக அனந்த பத்மநாபன் போன்றவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். சாமிகள் அன்றைக்கு என்ன சொன்னார் சொன்னால், இது போன்ற ஒரு காரியத்தை, அதுவும் மார்கழி மாதத்தில் இது போன்று அதிகமான செலவு செய்து பொதுமக்களுக்கு இலவசமாக வெளியிடக்கூடிய ஒரு நல்ல உணர்வை கபாலி நாட்டார் பெற்றிருக்கின்ற காரணத்தால் அவர் நோய்வாய்ப்பட்டிருந்தாலும் அந்த நோயிலிருந்து விரைவில் விடுபட்டு நல்ல முறையில் விடுத்திருக்க வேண்டும் என்று மனமுறையில் பிரார்த்தனை செய்து கொண்டார்கள். அன்றைக்கு அந்த கூட்டு பிரார்த்தனை விளைவாக அன்றைக்கு அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நாங்கள் அத்துணை பேரும் இந்த கூட்டு பிரார்த்தனை செய்ததன் விளைவாக அவர் உயிர் பிழைக்கவே மாட்டார் என்று சொல்லப்பட்ட ஒரு உயிர் பிழைத்து அதன் பிறகு அபூர்வ மருத்துவமனையில் மேற்கொள்ளப்பட்ட சிகிச்சையின் காரணமாக 2023 ஜூலை 19ஆம் தேதி தான் அவர் இயற்கை எய்தினார். ஆகவே அதன் பிறகு 10 ஆண்டுகள் 8 மாதங்கள் 10 நாட்கள் உயிரோடு வந்திருக்கிறார்கள். அந்த கூட்டு பிரார்த்தனுடைய விளைவு அது என்று நான் இன்றும் நம்புகிறேன். என்று சொன்னால் இதெல்லாம் நான் நேரடியாக பார்க்கிறேன். ஆகவே இப்படி ஒரு தர்ம சிந்தனையுடன் அவரை பற்றி நான் மேலும் சில வரிகள் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இளம் வயது முதலே பூஜை புனஸ்காரங்கள் செய்வதிலே நாட்டம் கொண்டவர், ஸ்லோகங்கள் படிக்கக்கூடியவர், பக்தி மனமுருகி சொல்லக்கூடிய பக்தி மனமுருகி இந்த மந்திரங்களை எல்லாம் சொல்லக்கூடியவர். பூஜை அறைக்கு சென்று விட்டாலும் கூட 2 மணி நேரம் 3 மணி நேரம் செலவழித்து விட்டு ஆத்மார்த்தமாக வேண்டிக் கொண்டு கடவுளை இது பண்ணி அதன் பிறகுதான் வெளியில வரக்கூடியவர். இப்படி அதிகப்படியான நாட்டம் கொண்டவர். காஞ்சிபுரம் பக்தவச்சலம் தொழில்நுட்ப கல்லூரியில ஒரு பட்டறை போதகராக பணியாற்றியவர். இவருக்கு 1998ஆம் ஆண்டு மூதாதையர் வழியில் பல கோடி ரூபாய் அவருக்கு படூர் சொத்தை விற்ற வகையில் பணமாக கிடைக்கிறது. அந்த பணம் வந்தவுடன் பொதுவாக நம்ம இடத்துல பணம் வந்தால், கோடிகள் வந்தால் என்ன செய்வோம்? அதை ரியல் எஸ்டேட்டில் போடலாமா, இல்லை வேற ஏதாவது துறையில் போட்டு இன்னும் அதிகப்படியான சம்பாதிக்கலாமா என்ற மனநிலை நமக்கெல்லாம் தோன்றும். ஆனால் அவர் அப்படி செய்யாமல் அந்த பணம் வந்தவுடன் தன்னுடைய தாய் தந்தையின் பேரில், அதாவது மாமல்லம் ஸ்ரீ முருகேச நாட்டார் ஸ்ரீமதி முனியம்மாள் என்கின்ற தலைப்பிலே ஒரு அறக்கட்டளை ஆரம்பித்து தன்னுடைய தாய் தந்தையின் பேரில் பல தர்ம காரியங்கள் செய்திருக்கிறார். தன்னுடைய உடன் பிறந்த சகோதரிகளுக்கெல்லாம் சொந்தமாக வீட்டை கட்டி கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் வாடகை வருமானம் வரக்கூடிய அளவுக்கு அந்த வீட்டை விசாரப்படுத்தி மிக பிரமாதமாக கட்டி கொடுத்திருக்கிறார். பலருக்கும் பல லட்சம் கொடுத்திருக்கிறார். இந்த சிறிய வகை கோயில்கள் எல்லாம் புனரமைக்கப்பட்டு கோயில் கும்பாபிஷேகம் நடத்தப்படுவதற்கு பல லட்சங்களை நன்கொடையாக கொடுத்திருக்கிறார். பல கோயில்களுக்கு 3 லட்சம் முதல் 6 லட்சம் ரூபாய் வரை அதிகப்படியான நன்கொடையை கொடுத்திருக்கிறார். குறிப்பாக மதுரையில் உள்ள ராமகிருஷ்ண மடத்திற்கு அதிகப்படியாக 15 லட்சம் கொடுத்திருக்கிறார். என்று சொன்னால் விவேகானந்தருடைய தீவிர சீடராக இருந்தவர், விவேகானந்தர் விரும்பக்கூடியவர். அவருடைய வீட்டிலும் கூட விவேகானந்தருடைய படம் கம்பீரமாக மாற்றப்பட்டிருக்கும். அதிலே மிக அற்புதமான வாசகம், அரைஸ்
அவை ஸ்டார்ட் நாட் ஸ்டில் த கோல் இஸ் ரீச். விழியுங்கள், எழுங்கள், உங்கள் இலக்கை நோக்கிய பயணத்தை இடைநிறுத்தம் செய்யாமல் செய்து கொண்டே இருங்கள். இதை குறித்து நான் அவரிடத்தில் விளக்கம் கேட்கின்ற பொழுது அவர் சொல்வார், மனிதனாக பிறந்து விட்டால் இலக்கு தேவை. இலக்கு இல்லை என்று சொன்னால் அவர் மனிதனே கிடையாது. அப்படி இலக்கை நோக்கி செல்லுகின்ற பொழுது நம் மீது புழுதி வாரி பூசினாலும், செயற்கை வாரி பூசினாலும், சடங்கு செய்தாலும், தாமதம் செய்தாலும், எதை பற்றியும் பொருட்படுத்தாமல், அவர்களுக்கெல்லாம் பதிலளித்து கொடுக்காமல், அவர்களெல்லாம் உயர்த்து பார்க்காமல் உன்னுடைய இலக்கை நோக்கி நீ முன்னோக்கி செல்கின்ற பொழுது நிச்சயமாக நீ வெற்றி அடைவாய் என்று ஆக இப்படி இலக்கு இல்லாமல் வாழும் மனிதன் அல்ல என்று சொல்லியிருக்கிறார். இப்படிப்பட்ட தீவிரப்பட்டுடன் வாழ்ந்தவர். மேலும் அவர்கள் சோகங்களை எல்லாம் தினசரி படிக்கக்கூடியவர். நான் படிப்பதோடு மட்டும் நின்றுவிடாமல் அதையெல்லாம் புத்தகங்களாக கொடுத்து அதை இலவசமாகவே கோயில்களுக்கெல்லாம் சென்று, இந்த பெருமாள் கோயில்களுக்கெல்லாம் சென்று இலவசமாக அந்த புத்தகம் படிக்கிறார். இப்படி ஆன்மீக சிந்தனையுடன் தன்னுடைய கடைசி நாள் வரை அவர் வாழ்ந்து ஏழை எளிய மக்களுக்கு நன்மை செய்து அவருடைய தாய் தந்தையின் பேரிலே அந்த அறக்கட்டளை ஆரம்பித்து மிக சிறப்பான செயல்பாட்டை அவர் செய்திருக்கிறார்கள். அந்த வகையிலே அவருடைய 3ஆம் ஆண்டு நினைவு தினத்தை இன்றைக்கு கொண்டாடுகின்ற பொழுது அவருக்கு நாம் நன்றி கடன் செலுத்துகின்ற வகையிலே அவர் இன்றைக்கு எனக்கு வீட்டுக்கு வந்து அந்த 2 லட்சம் கொடுக்கின்ற பொழுது நான் எந்த அளவுக்கு பரவசம் அடைந்தேனோ, எந்த அளவுக்கு மனநிறைவு அடைந்தேனோ, எந்த அளவுக்கு கூடுதலான மனமகிழ்ச்சி அடைந்தேனோ, அதை காட்டிலும் கூடுதலான மனமகிழ்ச்சியை நாம் ஏற்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையிலே அதுதான் நாம் அவருக்கு செய்யக்கூடிய சிறந்த நன்றி கடனாக இருக்கிறது. இன்றைக்கு நேரடியாக இடத்திலே கேட்டரிங் ஆர்டர் கொடுத்தவர்கள் அவர்கள் 4 தம்பதியர்கள், அவர்களுக்கெல்லாம் திருமணத்துக்காக நான் நல்ல முறையில் அவர்கள் கேட்டரிங் செய்து கொடுத்திருக்கிறேன். மற்றவர்கள் அத்தனை பேரும் நன்றாக இருக்கிறது, சுவையாக இருக்கிறது, அருமையாக இருக்கிறது என்றெல்லாம் சொல்லிவிட்டு சென்றார்கள். ஆனால் அவரிடத்திலே இன்றைக்கு சென்று நான் இந்த தங்க நாணயத்தையும் மற்றும் தினமல நாளதற்கான அந்த சந்தா தொகையையும் மற்றும் அவரிடத்திலே கொண்டாடை போற்றி அந்த இனிப்பையும் ஒரு நினைவு பரிசையும் கொடுக்கின்ற பொழுது அவர்கள் அளவு கடந்த மகிழ்ச்சி அடைந்தார்கள். அவர்கள் எந்த அளவுக்கு மகிழ்ச்சி அடைந்தார்களோ அதை காட்டிலும் நானும் கூடுதலான மகிழ்ச்சி அடைந்தேன். இது அவருக்கு இந்த நாளிலே நான் அவருக்கு செய்யக்கூடிய சிறந்த நன்றி கடனாக இருக்கும் என்று கருதுகிறேன். அவர் பேருலகத்தில் இருந்தாலும் கூட அவருடைய ஆன்மா இதெல்லாம் கண்டுகளித்துக் கொண்டிருக்கும். ஏனென்று சொன்னால் அவருக்கு அத்தையினுடைய பேரன் நான். அந்த உறவுமுறை கூட எனக்கு தெரியாது. அவர் என்னை சந்திக்கின்ற பொழுது அவர் சொன்ன வார்த்தை, நீ யார் என்று சொன்னால் என்னுடைய அத்தையுடைய பேரன், அதாவது என்னுடைய அப்பாவுடைய அம்மா, அவருடைய அப்பாவுடைய அக்கா. அந்த வகையிலே என்னுடைய அத்தையுடைய பேர், அதுவும் என்னுடைய தாய் பாட்டியுடைய பேரை தஞ்சம்மா என்று சொல்லி மிகவும் அன்போடு பழகியவர். அவ்வளோ பழகிய இனிமையான நாட்களை நான் பார்க்க முடியாது. ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் என்னை இன்னும் பொருத்தி கொண்டிருக்கிறது. அவர் நான் இறந்துவிட்ட பிறகும் இந்த அறக்கட்டளையை சீரும் சிறப்புமாக செய்ய வேண்டும் என்று என்னை ஆலோசகராக நியமித்தார்கள். அதற்காக ஒரு பலகை கூட தன்னுடைய வீட்டிலே வைத்திருக்கிறார், பெயர் பலகை கூட அதில் வீட்டில் வைத்திருக்கிறார். ஆனால் உறவினர்களுடைய ஒத்துழைப்பு இல்லாத காரணத்தால் அதை என்னால் இன்னும் செயல்படுத்த முடியாமல். மேலும் அவர் இந்த ஸ்லோகங்களை எல்லாம் படித்து நின்று விடாமல் ஸ்லோகங்களை கூறுமானவரையில் மற்றவர்களுக்கு அதை தானமாக இலவசமாக அந்த கட்சியத்து கொடுத்தவர் மட்டுமல்லாமல் காஞ்சிபுரத்தில் உள்ள பச்சை மன்னார் கோயிலில் தன்னுடைய ஸ்லோகங்கள் எல்லாம், முக்கிய ஸ்லோகங்கள் எல்லாம் கல்வெட்டுகளாக செதுக்கி அதை அந்த கோயிலில் வைத்திருக்கிறார். அதை இன்றைக்கும் நீங்கள் சென்றாலும் அங்கு இருக்கக்கூடிய பக்த கோடிகள் அதை படித்து இன்றைக்கும் பயனடைந்து கொண்டிருக்கிறார்கள். அது பல நல்ல காரியங்கள் செய்திருக்கிறார்கள். ஆக இந்த வகையில் இந்த நாள் சிறப்பாக கொண்டாடப்பட்ட மன்னர்களுடன் மகிழ்ச்சி அடைகின்றேன். இத்துடன் என்னன் மூலமாக இந்த கேட்டரிங் ஆர்டர் கொடுத்த இந்த 4 தம்பதிமார்களுக்கும் இந்த நேரத்திலே நான் வாழ்த்தை சொல்ல விரும்புகின்றேன். வள்ளுவன் இல்லறம் குறித்து சொல்லுகிற பொழுது, அன்பும் அறனும் உடைத்தாயும் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்று சொல்லுகிறார். ஆகவே அன்போடும் பரஸ்பர அன்போடும் மற்றவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற அறநெறியோடும் இல்லறத்தை நடத்த வேண்டும் என்று விரும்புகிறார். ஆக அப்படிப்பட்ட தம்பதிகளாக இந்த தம்பதிகள் வாழ வேண்டும் என்று விரும்புகிறேன். இதையே சற்று மரபு கவிதையில் 4 அடி வெண்பாவில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், காதல் அரசு வச்ச கடமை தவறாமல் ஈதல் தனையோம்பி ஏற்றமுடன் பூதலத்தில் பெண்ணோடு ஆணும் பிறக்கும் இல்லறத்தின் பெண்ண என்று பகவே என்று சொல்லலாம். ஆக வள்ளுவனும் வாசகியும் கொண்டு, மலரும் மனமும் கொண்டு, இந்த வானமும் மேகமும் கொண்டு, கடலும் மலையும் கொண்டு, இந்த 4 தம்பதிகளும் பல்லாண்டு தீர்க்காயுடன் நல்ல உடல்நலத்துடன் மக்கள் செல்வத்துடனும் வாழ்க வளமுடன் என்று உளமாற நெஞ்சார வாழ்த்துகிறேன். இதையே நாம் புது கவிதை நடையில் இந்த இல்லறம் குறித்து நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், கூடுகள் கட்டி குடித்தனம் நடத்த மாலை மாற்றி ஒப்பந்தம் செய்து கொண்டு இல்லறம் என்கின்ற நல்லறத்தில் நுழைந்திட்ட இந்த 4 ஜோடிகள், இளம் ஜோடிகள், இந்த பாச பறவைகள், நேச பறவைகள், பிரகாஷ் என்கின்ற பாசப்பறவை, அதே போல பவித்ரா என்கின்ற நேசப்பறவை, அதே போல பிரகாஷ் ராஜ் என்கின்ற பாசப்பறவை, நிவேதா என்கின்ற நேசப்பறவை. ஆக இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் வாழ்க்கை பயணம் என்கின்ற அந்த நீல வானத்திலே உயர உயர வையாரமாக சிறகசைத்து, கருத்தொற்றுமையுடன் சிறகசைத்து,
பெற்றோரை, பெரியோரை, சுற்றி இருப்போர் அனைவரையுமே மகிழ்வித்து நல்ல உடல் நலத்துடனும் நல்ல திரகாத்திரமான மனபலத்துடனும் செல்வ செழிப்புடனும் மக்கள் பேருடனும் மற்றும் 16 செல்வங்கள் அத்துணையோடும் பல்லாண்டு ஆன்றோர், சான்றோர், பெற்றோர், மற்றோர் மற்றும் நல்லோர் மற்றும் அவருடைய இஷ்ட தெய்வம், குலதெய்வம் ஆகிய அனைவருடைய ஆசியோடும் நல்லாசியோடும் கிருபையோடும் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100 ஆண்டு வாழ்க வளமுடன் வெற்றி களிப்புடன் வற்றாத சிரிப்புடன் வாழ்க வளமுடன் வளர்க புகழுடன் என்று நிறைவான வாழ்க்கையை உங்கள் அத்துணை பேரும் வாழ வேண்டும் என்று நெஞ்சார இவர்களை இந்த நேரத்திலே வாழ்த்தி ஒரே ஒரு நற்றிணை பாடலை மட்டும் இந்த நேரத்தில் இவர்களுக்கு அறிவுரையாக சொல்லி இந்த உரையை நிறைவு செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றேன். நான் படித்ததிலே பிடித்தது அந்த பாடல் ஒக்கூர் மசாத்தியார் என்கின்ற அந்த பாடலாசிரியர் பெண்பார் புலவர் அவர் எழுதியிருக்கின்றார்கள். நற்றிணை பாடல். பிரசங்கலந்த வெண்சுவை தீம்பால் வெறிகதிர் பொற்கள தொருகை ஏந்தி புடைப்பின் சுற்றும் பூந்தலை செருவோல் உண்ணன் ரோக்குவு புடைப்பதன் நீர் முத்தரை பொன்சிலம் பொலிப்ப தத்துர் அறிவுரை கூந்தல் செம்முதி செவிலியர் பரிமலிந்துழிய பந்தர் ஓடி ஏவல் மறுக்கும் சிறுவிளையாட்டி அறிவும் ஒழுக்கமும் யாண்டு உணர்ந்தனக்குள் கொண்ட கொழுநன் குடிவரன் உற்றன கொடுத்த தந்தை கொழுஞ்சோர் உள்ளாள் ஒழுகு நீர் நுணங்குறல் போல பொழுது மறுத்துண்ணும் சிறுமது கையிலே. பிரசம் கலந்த தேன் சுவை தீம்பால். பிரசம் என்று சொன்னால் தேன் கலந்த பால் உணவை ஒரு கையில ஏந்தி கொண்டு விரிகதிர் பொற்கள தோர்கை ஏந்தி கதிரவனை போல ஒளி வீசக்கூடிய தங்கத்தட்டிலே தேன் கலந்த பால் உணவை ஒரு கையில ஏந்தி கொண்டு புடைப்பின் சுற்றும் பூந்தலை சிறுவோள் கையிலே பூக்கள் சுற்றப்பட்ட ஒரு நுண்ணிய கோலை வைத்துக் கொண்டு அடித்தாலும் தலைக்கு வலிக்கக்கூடாது என்கின்ற நோக்கத்திலே அந்த தலைவியை அடிக்காமல் ஒரு பூக்கள் சுற்றப்பட்ட கோலை வைத்துக் கொண்டு உண்ண வரும்படி அழைக்கின்ற பொழுது முத்தரை பொன்சிலம் ஒலிப்ப தத்துர் அறிநெறி கூந்தல் செம்முது செவிலியர் பரிமளி ஒழிய தன்னுடைய கால்களில் உள்ள முத்துப்பரல்கள் ஒலிக்குமாறு ஓடி ஒளிந்து முத்துப்பரல்கள் அந்த ஒளிந்து கொண்டு ஏவல் மறுக்கும் சிறுவிளையாட்டு. ஏவல் என்று சொன்னால் உணவும் மறுக்கக்கூடிய அந்த சிறுவிளையாட்டு பிள்ளையாக வளர்ந்த அந்த தலைவியாகப்பட்டவள் செல்வ செழிப்பு மிக்க அந்த குடும்பத்திலே பிறந்தவள். அப்படிப்பட்ட உயர்நிலையில வாழ்ந்தவள் திருமணத்துக்கு பிறகு அறிவும் ஒழுக்கமும் யாண்டு உணர்ந்தவள். இப்படிப்பட்ட அறிவையும் ஒழுக்கையும் அவர் எங்கிருந்து கண்டு கொண்டால் கொண்ட குழுநன் குடிவரன் உற்றன கொடுத்த தந்தை கொழுஞ்சோர் உள்ளார். கட்டிய கணவன் மோசமான நிலையில் வறுமை நிலையில் வாழ்கின்றான் என்று தெரிந்தும் கூட தன்னுடைய பழைய பணக்கார வாழ்க்கை எண்ணி பார்க்காமல் தந்தையுடைய செல்வத்தை எல்லாம் நினைத்து பார்க்காமல் ஒழுகு நீர் நுணங்குறல் போல பொழுது மறுத்துண்ணும் சிறுமுகையிலே எப்படி ஆற்று நீர் மேடும் பள்ளமாக மாறி மாறி செல்கிறதோ அதே போல ஒரு பொழுது உண்ணாமல் மறுபொழுது உண்ணக்கூடிய ஒரு அந்த அறிவையும் ஒழுக்கையும் இவர் எங்கிருந்து கற்றுக்கொண்டால் என்று வியந்து பாராட்டக்கூடிய ஒரு அற்புதமான பாடல். இன்றைக்கு இந்த மணமகள்களாக இருக்கக்கூடிய 4 நபர்களும் கணவனுக்கு என்ன வறுமை வந்தாலும் திறமை இருக்கு மறந்து விடாதே என்று பட்டுக்கோட்டை பாடியதை போல திறமையை வைத்து அந்த வறுமையை வைத்து மலைத்து நின்று விடாமல் எந்த சூழ்நிலையும் கணவனை விட்டுக் கொடுக்காமல் அதே போல எந்த சூழ்நிலையும் மனைவியை விட்டுக் கொடுக்காத கணவர்களாக இந்த 4 தம்பதிகளும் வாழ்ந்து நல்ல பெயர் எடுத்து இந்த சமுதாயத்திலே சிறந்த சம்பதிகளாக பெயர் எடுத்து இன்னும் நல்ல மக்கள் செல்வத்துடனும் செல்வ செழிப்புடனும் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100 ஆண்டு வெற்றி களிப்புடன் வற்றாத சிரிப்புடன் வாழ்க வளமுடன் வளர்க புகழுடன் நெஞ்சார நாவார மீண்டும் ஒரு முறை வாழ்த்தி இந்த பாடலையே அவர்களுக்கு அறிவுரையாக அறிவுறுத்தி விடைபெறுவதற்கு முன்பாக ஒரே ஒரு கோரிக்கை இன்றைக்கு இந்த மாநில அரசுக்கு நான் வைக்க விரும்புகின்றேன். நான் சென்னை மேற்கு மாநிலத்திலே எஸ்ஏ மினியால் என்ற மினியாலை நடத்தி வந்தவன். கடன் தொல்லையால் அதை நான் விட்டுவிட்டேன். தற்பொழுது கேட்டரிங் மட்டும் செய்து வருகிறேன். ஆனால் இன்றைக்கு அரசாங்கத்திடத்திலே பல தனியார் மண்டபங்கள் நம்ம சமுதாய நலக்கூடங்கள் டியூசி சார்பிலே பல மண்டபங்கள் அரசின் கட்டுப்பாட்டிலே இருக்கின்றன. இவற்றில் ஏதேனும் ஒரு மண்டபத்தை அதை பாதுகாத்துக் கொள்ள ஒரு பாதுகாவலராக முழு இன்சார்ஜ் என்று சொல்வார்கள் அதை இடத்துல வழங்கப்பட்டால் நான் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன். அதன் மூலமாக என்னுடைய கேட்டரிங் தொழிலை நான் வளமாக்கிக் கொள்வேன். அதன் மூலமாக என்னை நம்பி ஒரு 20 குடும்பங்கள் இருக்கிறது. பல நல்ல காரியங்கள் நான் செய்ய முடியும். ஆகவே இந்த அரசாங்கத்திடம் நான் ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால் ஊடகத்தின் மூலமாக எதை சொன்னாலும் அவர்களுக்கு சென்று சேரும். என்று சொன்னால் திமுக அதிமுகவை காட்டிலும் கூடுதலான பலம் பொருந்திய ஒரு அணியாக ஊடக அணியாக இன்றைக்கு தாவைக்கு அணி இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த கோரிக்கை அவருடைய காதுக்கு எட்ட வேண்டும் என்று சொன்னால் இதை பார்க்கக்கூடிய நீங்கள் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், உங்களுக்கு வேண்டப்பட்டவர்கள் அத்துணை பேருக்கும் இதை தெரிவிங்கள். இன்னொரு விஷயம், இதை நீங்கள் தெரிவிப்பதன் வாயிலாக எனக்கு திருமணத்துக்கு ஆர்டர் கொடுப்பவர்களுக்கெல்லாம் இது போன்ற சலுகைகள் அவர்களுக்கும் சென்று சேரும். ஆக 4 பேருக்கு நன்மை செய்த புண்ணியம் உங்களை வந்து சேரும். எனக்கும் நிச்சயமாக ஏதேனும் ஒரு வாய்ப்பு கிடைப்பதற்கு நீங்களும் ஒரு கருவியாக இருப்பீர்கள் என்று சொல்லி இந்த ஒரு கோரிக்கை மட்டும் உங்களிடத்தில் வைத்து
இத்துடன் என்னுடைய உரையை முடித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்போ அன்பன நித்யானனுடைய கேட்டரிங்கான எட்ஜே நிறுவனத்தில் நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா, ஏழையாக இருந்தாலும் நடுத்தர குடும்பமாக இருந்தாலும் பணக்கார வர்க்கத்தில் இருந்தாலும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியில் பண்ணித்தராங்க. நிறைந்த பொருள் குறைவான கட்டணத்தில். உதாரணத்துக்கு அதுக்காக வந்து பொருளை குறைக்கிறது கிடையாது. எல்லா இலையிலையும் அது பர்த்டே ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி, நிச்சயதார்த்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி, சீமந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி, திருமண விழாவாக இருந்தாலும் சரி, பிறந்தநாள் விழாவாக இருந்தாலும் சரி, இலையில ஃபஸ்ட்டு பிஸ்லேரி வாட்டர் தான் வைப்பார். தரமான பிஸ்லேரி வாட்டர். எனக்கு தெரிஞ்ச அந்த ஒரு வாட்டர் வந்து ஒரு வாட்டர் பாட்டில் 7 to 8 ரூபா வரும். தரத்தை குறைக்கிறது கிடையாது. 3 ரூபா 2 ரூபா பாட்டில் வைக்கிறது கிடையாது. ப்ளஸ் வந்து பாதாம் முந்திரி எல்லாத்துக்கும் காம்ப்ளிமெண்ட்ஸ் தான். உதாரணத்துக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபங்க்ஷனில் அவர் வைக்கக்கூடிய பாதாம் முந்திரியுடைய செலவை வந்து 8000 rupees. இதுக்கு தனியாக வந்து தன்னுடைய வாடிக்கையாளர்கிட்ட வந்து அண்ணன் சார்ஜ் பண்ணுறது கிடையாது. இப்போ 200 பேருக்குன்னு சொல்லி ஆர்டர் கொடுப்பாங்க. ஆனால் அங்கே ஒரு 225 பேரோ 250 பேரோ சாப்பிட்டாலும் அண்ணன் வந்து எக்ஸ்ட்ரா காசு கேட்கறது கிடையாது. இன்றைக்கி அன்பு மாமா கபாலி அவர்கள் நினைவு தினத்தை முன்னிட்டு இப்போ சமீப காலத்தில் ஒரு 4 பேர் ஆர்டர் கொடுத்த திருமண தம்பதிகளுக்கு இன்றைக்கு அவங்க இல்லத்துக்கே போயிட்டு இன்றைக்கு தங்கம் விற்கிற விலை தெரியும். நான் சொல்ல தர விலை டெய்லி பேப்பரில் பார்க்குறீங்க. 1 கிராம் கோல்டு காயின் தங்க நாணயம் ப்ளஸ் அவர்களை கௌரவப்படுத்தும்படியாக ஒரு தாய் தந்தையும் இல்லத்திலிருந்து அழைத்து அவர்களுக்கு ஒரு பொன்னாடை ப்ளஸ் வந்து இனிப்பு கூடுதலாக ஒரு நினைவு பரிசு கொடுத்துட்டு வந்திருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணுன்னா வருங்காலத்தில் உங்கள் சொந்த பந்தம் உங்கள் உற்றார் உறவினர்கள் வீட்டில் நடக்கக்கூடிய பிறந்தநாள் நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, சீமந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, நிச்சயதார்த்தம், திருமணம், காது குத்து, உங்கள் இல்லத்தில் நடக்கக்கூடிய அனைத்து விருந்தோம்பல் நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, சைவம் அசைவம் அனைத்தும் செய்கிறாரு. உங்களுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சு தராரு. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக செஞ்சு தராரு. அதுக்காக பொருளை வந்து மட்டமாக குறைக்கிறது கிடையாது. ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி அஞ்சலி மகாலில் ஒரு அசைவ விருந்துக்கு நானும் அண்ணன் கூட போயிருந்தேன். ஒரு சின்ன விருந்தா. விருந்தவங்களை வந்து ஒரு 200 பேர் சொன்னாங்க. ஆனால் 250 பேருக்கு வந்து அண்ணன் சமைச்சு கொடுத்தாங்க. சார்ஜின்னு பார்த்தா அதே சார்ஜ் தான். நிறைவாக பண்ணி கொடுத்தாங்க. இல்லை நான் என்ன சொல்ல வரேன்னா, அண்ணனுக்கு வந்து நீங்கள் வந்து ஒத்துழைப்பு கொடுங்க. உங்கள் இல்லத்தில் நடக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷனை வந்து ஒரு கேட்ரிங் ஓனர்னு நினைக்காம உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரனா, ஒரு தாய் மாமனா, ஒரு அண்ணனா, இன்னும் சொல்ல போனால் இப்போ தளபதி விஜய் சொல்லிட்டாங்களே தாய் மாமன் சீர்னு அவர் சொல்லிட்டாரு. அண்ணன் வந்து தாய் மாமன் சீராகவே செஞ்சுட்டு இருக்காரு. ஒரு ஃபங்க்ஷனையும் உள்ளன்போட இனிய முகத்தோட நேரடி அவருடைய பார்வையிலேயே. அதே மாதிரி அவர் செய்யக்கூடிய பலகாரத்துலாம் ஒரிஜினல் ஆவி நெய் தான் பயன்படுத்துறாரு. இது எப்படி எனக்கு தெரியும்னா 10 10 என்கிட்டயே காசு கொடுத்து ஆவி நெய்யை வாங்கி சொல்லியிருக்காரு. நான் சொல்வதெல்லாம் மிகைப்படுத்தி சொல்லல. அண்ணன் கூட இருக்கிறதுக்காக பெருமையா தம்பட்டு அடிக்கல. இருக்கிற உண்மையோட சொல்றேன். இப்போ ஒரு நீர்ல நம்ம முகத்தை பார்த்தா நம்ம முகத்தை நான் சொல்ல தெரியும். கண்ணாடியில நம்ம முகத்தை பார்த்தா கருப்புனா கருப்பு தெரியும், சிவப்புனா சிவப்பு தெரியும். அந்த உண்மையை தான் இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட எடுத்து வைக்கிறேன். இனி வரும் காலங்களிலும் உங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளுக்கு வந்து நீங்க அண்ணன்கிட்ட வந்து ஆர்டர் கொடுங்க. நீங்களும் நல்லா இருங்க, அண்ணனையும் நல்லபடியா வாழ வைங்க. அவரை நம்பி திரைக்கு முன்னால் ஒரு 10 குடும்பம் இருக்கு, திரைக்கு பின்னால் என்ன மாதிரி சகோதரர் மாதிரி அண்ணன் மாதிரி ஒரு 25 குடும்பத்தையும் வாழ வச்சுட்டு இருக்காரு. ஸோ காலத்தின் அருமை கருதி இத்துடன் முறையை முடித்துக் கொள்கிறேன். அன்பு மாமா கபாலி அவர்களுக்கு நம்முடைய சார்பாக ஒரே ஒரு நிமிடம் கண்ணை மூடி ஒரு மௌன அஞ்சலி செலுத்துமாறு உங்களை தாழ்மையோடு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். ஒரு நிமிஷம் அன்பு மாமா வந்தாங்க. நன்றி.